உறுதியானது அமித்ஷாவின் ராஜினாமா. முடிந்தது பாஜகவின் ஆட்டம். அமித்ஷா ராஜினாமா செய்தால் மட்டும் போதாது, அரசியலில் இருந்தும் விலக வேண்டும். லல்லு பிரசாத் யாதவ் திடீர் அறிவிப்பு. அதாவது அமித்ஷா நமது மதிப்புக்குரிய அம்பேத்கர் மீது வெறுப்பால் நிறைந்துள்ளார் என்பது தெளிவாகிறது. அவரது பைத்தியக்காரத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மாநிலங்களவையில் அம்பேத்கரை அவமதித்து பேசிய அமித்ஷாவுக்கு எதிரான கண்டனங்கள் அதிகரித்து வருகின்றன. அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகளால் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பீகார் மாநில முன்னாள் முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான லல்லு பிரசாத் யாதவிடம் இது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு லல்லு பிரசாத் யாதவ் பதிலளித்து கூறியதாவது: அமித்ஷா பைத்தியமாகி விட்டார். அவர் நமது மதிப்புக்குரிய அம்பேத்கர் மீது வெறுப்பால் நிறைந்துள்ளார் என்பது தெளிவாகிறது. அவரது பைத்தியக்காரத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உண்மையிலேயே கேபிட்டல் இருந்து அமித்ஷாவை நீக்க வேண்டும் என விரும்புகிறேன். அது மட்டும் போதாது, அவர் அரசியலில் இருந்தும் வெளியேற வேண்டும் என லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்துள்ளார். மேலும் அம்பேத்கர் குறித்து அமித்ஷாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் சஞ்சய் சிங் கடுமையாக சாடியுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால தொடர் நடைபெற்று வரும் நிலையில் மாநிலங்களவையில் அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசிய பேச்சால் பலர் கொந்தளித்துள்ளனர். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக சாடியுள்ளனர். இதற்கு இடையில் மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷாவின் கருத்து குறித்தும் விவாதிக்க காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸை தாக்கல் செய்தார். மேலும் தாக்கூர் தனது ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸில் அமித்ஷா அம்பேத்கரின் பாரம்பரியத்தை அவமதித்ததாகவும் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த சூழ்நிலையில்தான் இவர் மீது காங்கிரஸ் கட்சியினரும் மற்ற இந்தியா முழுக்க இருக்கும் மற்ற தலைவர்களும் கொந்தளித்து வருகிறார்கள். இதனால் பாஜகவிற்கு வரும் தேர்தலில் மிக பெரும் பின்னடைவாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் அமித்ஷாவை தற்காலிகமாக ராஜினாமா செய்ய வலியுறுத்தியதாகவும் பாஜக வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் இந்த செய்தி அமித்ஷாவின் ஆதரவாளர்களை சற்று அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.